2025 இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த வருஷத்த மறக்கவே மாட்டாங்க. எதனால அப்படி சொல்றேன்னா, இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தோல்வியோட தான் ஆரம்பிச்சோம். பார்டர் கவாஸ்கர் டிராபி, ஆஸ்திரேலியாவோட தோல்வி. அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட T20 வெற்றி, ODI வெற்றி, சாம்பியன்ஸ் டிராபி வெற்றி, ஆசிய கோப்பை வெற்றி, இந்திய மகளிர் அணி வேர்ல்டு கப் வெற்றி என்று பல வெற்றிகள் இருந்தாலும், தோல்விகள் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா 2-0 டெஸ்ட் மேட்ச்ல தோல்வி. அதே மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 லெஜெண்ட டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இழந்தோம். அவங்க 2 பேருமே இந்த வருஷம் அவங்க ஓய்வு அறிவிச்சாங்க. இங்கிலாந்துல 5 மேட்ச் நடந்த டெஸ்ட் சீரிஸை ஈக்குவல் பண்ணி பல வெற்றி கணைகளையும் குவிச்சிருக்கோம். பிளஸ் பல தோல்விகளையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். பல வேதனைகளையும் இந்த 2025ல பார்த்திருக்கோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி 2 லெஜெண்ட இதே வருஷத்துல டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம வந்து இழந்திருக்கோம். பல இந்திய கிரிக்கெட் 2025ல நடந்த வெற்றி கணைகள் என்று தோல்வி கணைகள், நடந்த சர்க்கிள்கள், சரிவுகள், சாதனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் அதனையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணும்போது பக்கத்தில் ஹைப்புங்கிற ஒரு ஸ்டார் வரும். அதை டபுள் டைம் கிளிக் பண்ணினா நம்ம வீடியோ உங்களை மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள்ட்ட போய் காமிக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த ஹைப்பு லைக் தான் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்களை மாதிரி நிறைய நண்பர்கிட்ட கொண்டு போய் சேர உங்களால் முடிஞ்ச உதவியை சின்ன உதவியை செஞ்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோ தெளிவாக பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த 2025 இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் யாருமே வந்து மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதனால நான் அப்படி சொல்றேன்னா, இதே வருஷத்துல மினி உலக கோப்பையை தட்டி தூக்கணும், பிளஸ் வந்து வேர்ல்டு கப்பையும் நம்ம வந்து தட்டி தூக்கணும், ஆசிய கோப்பையை 9ஆம் முறையா தட்டி தூக்கணும் அப்படின்ட்டு பல சாதனைகள் இந்திய அணி செஞ்சிருந்தாலும் டெஸ்ட் மேட்சஸ்ல சரிவையும் கொண்டோம்ல, பல சரிவுகளையும் இந்திய அணி கண்டோம். பிளஸ் அது மட்டும் இல்ல, லெஜெண்டரி கிரிக்கெட்டை இழந்தோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் மாதிரி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டை இதே 2025ல தான் நம்ம வந்து இழந்திருக்கோம். பிளஸ் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இந்த 2025 நடந்திருக்கு. அதை நம்ம வந்து இந்திய அணி செய்த சாதனைகள், இந்திய அணி செய்த சரிவுகள், பிளஸ் யாரெல்லாம் இழந்தோம் எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திய அணி செய்த சாதனைகள் இந்த 2025ல முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல, இந்த 2025ல பிப்ரவரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்த இந்த மினி உலக கோப்பையை இந்திய அணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை வந்து தட்டி தூக்குனாங்க. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஃபைனல் மேட்சஸ்ல துபாயில நடந்த அந்த மேட்சஸ்ல அவங்கள வீழ்த்தி இந்த கோப்பையை இந்திய அணி தட்டி தூக்குனாங்க. அது இந்திய அணி இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல செய்த மிகப்பெரிய சாதனை. 2025ல அவங்க அந்த சாதனையோட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட நிறுத்தல இந்திய அணி ஆசிய கோப்பையை துபாயில போய் பாகிஸ்தானை வீழ்த்தி 9வது முறையா வந்து தட்டி தூக்கணும். பிளஸ் இளம் இந்திய அணி T20ல வேற லெவலா வந்து விளையாண்டுட்டு இருக்கு இந்திய அணி வந்து சும்மா வேற லெவலா அப்ரோச் காமிச்சாங்க. சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி 9வது முறையா பாகிஸ்தானை வீழ்த்தி இந்த கப்பை தட்டி தூக்கியிருக்கோம். ஆசிய கோப்பை வேற மாதிரி இருந்தது. T20ல சும்மா மாசு காமிச்சு ஆசிய கோப்பை வாங்கணும். அது மட்டும் அதோட நிறுத்தலைங்க. ஆண்கள் கிரிக்கெட் அணி தான் சும்மா மாசு காமிச்சாங்கன்னு வச்சுங்க 2025ல. பெண்கள் நாங்களும் சலிச்சவங்க இல்லை அப்படின்ட்டு அவங்களும் இந்த 2025ல நிரூபிச்சிருக்காங்க. முதல் முறையா 2 முறை ஃபைனல் போய் தோல்வி அடைஞ்ச மகளிர் அணி வேர்ல்டு கப்ல இந்த 3வது முறையா மறுபடியும் ஃபைனல் போனாங்க. ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணி ஃபைனல் கோப்பையை வந்து தட்டி தூக்குனாங்க. முதல் முறையா இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை தட்டி தூக்கி இந்தியாவுக்கு பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க. இந்திய மகளிர் அணி உலக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு நாங்களும் சலிச்சவங்க இல்லைன்னு ரெட் பால் கிரிக்கெட்ல சும்மா காமிச்சிட்டு இருக்காங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்ல காமிச்சிட்டு இருக்காங்க. T20ல சும்மா வேற லெவலில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓடியிலும் சும்மா மாசு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல சாதனைகள் இந்திய அணி 2 ஒயிட் பால் கிரிக்கெட்ல பண்ணியிருக்காங்க இந்த 2025ல. ஆனா 2025லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல சரிவுகள்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஆரம்பிச்சோம். 2020 ஜனவரி மாதம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் பார்டர் கவாஸ்கர் டிராபியோட கடைசி டெஸ்ட். அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு தோல்வியோட தான் ஆரம்பித்தோம். ப்ளஸ் அதோட நிற்கலைங்க. அந்த டெஸ்ட் தோல்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கல. ப்ளஸ் மறுபடியும் நமக்கு ஒரு அடியை கொடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம ஊர்லேயே வந்து நம்மளே வந்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க. 2-0ன்னு சவுத் ஆப்பிரிக்கா நம்மளை வந்து வீழ்த்தினாங்க. ப்ளஸ் அதுவும் 2வது டெஸ்ட் மேட்சஸ்ல 400 ரன்னுக்கு மேலே 400 ரன்னுக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நம்மளை வந்து வீழ்த்தினாங்க. ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே மறக்க முடியாது. 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. நாங்கள் ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத காமிச்சாங்க. ப்ளஸ் WTC ஃபைனலுக்கு தான் நம்மளால போக முடியல. ப்ளஸ் WTC ஃபைனலுக்கு அடுத்த வருஷமாவது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா போன வருஷமே நீங்கள் வந்து WTC ஃபைனலுக்கு வராதனால தான் நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா அடித்து சாம்பியன் ஆகிருக்கோம். இந்த வருஷம் மட்டும் உங்களை வர விட்டுருவோமா, இந்த வருஷம் நாங்கள் தான் போவோம் அப்படின்ட்டு இந்தியாவிலே வந்து 2 மேட்ச் ஜெயிச்சு இந்தியாவுக்கு
பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் வேற லெவலா இருந்தது. சாம்பியன்ஸ் அணி அப்படிங்கிறத காமிச்சாங்க. 2025ல ரெட் பால் கிரிக்கெட்ல இந்தியாவுக்கு ஒரு மோசமான ரெக்கார்டா உருவானது. டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல கஷ்டப்படுறதுக்கு 2 லெஜெண்ட நம்ம வந்து இழந்திருக்கோம். அதாவது 3 லெஜெண்ட இழந்திருக்கோம் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த 2025ல. அதனால தான் இந்திய அணி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அவங்களோட வெற்றிடத்தை நிரப்ப முடியாம இந்திய அணி ரொம்ப ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் இவங்க 3 பேருமே 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓய்வு அறிவிச்சாங்க. அது பெரிய இழப்பு. விராட் கோலி மாரி, ரோஹித் சர்மா மாரி ஒரு 2 லெஜெண்டரி கிரிக்கெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இங்கிலாந்துல போய் விளையாண்டோம். அங்க சீரியஸா ஈக்குவல் பண்ணோம். ஆனா நம்ம ஊர்ல நடந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா என்ன ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு மன வருத்தமா இருந்தது. 2 மேட்ச் தோல்வி அடைஞ்சோம். பிளஸ் அவங்களோட வெற்றிடத்த நம்மளால நிரப்ப முடியாம போயிருச்சு. அந்த மாரி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. விராட் கோலி வேற லெவலா ஆக்ரோஷம் அப்படின்ட்டு பேட்டிங்ல இன்டென்ட் அந்த மிடில் ஆர்டர்ல வந்து டீமை எடுத்துட்டு போவாரு. பிளஸ் அந்த மாரி ஒரு பிளேயர்ஸ் கேப்டன்சில மாசு காமிச்ச ஒரு பிளேயர் பிளஸ் வந்து ஓப்பனிங்ல அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் 2 பேத்த நம்ம வந்து கிங் கோலி அண்ட் ஹிட்மேன் ரோஹித் 2 பேத்த இழந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து ஆட்டம் கண்டுருச்சுன்னு சொல்லும் இந்திய அணி. இன்னமும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்திய அணியால எந்திரிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த லெஜெண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷம் அவங்க தான் வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ட கட்டி காப்பாத்துனாங்க அப்படிங்கிற மாரி போயிருச்சு. அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ட அவங்க ஆண்டாங்க. அதனால வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்திய அணி வேற மாரி இருந்தது. இந்தியான்னு வந்துனாவே டெஸ்ட் கிரிக்கெட் தான்யா வந்து எப்பவுமே மாசு காமிப்பாங்க. ஆனா இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அகல பாதாளக்கு சென்றுகிட்டு இருக்கோம். டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா சீரிஸும் நம்ம வந்து இழந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா சீரிஸ்ல வந்து தோத்தோம். 3-0ன்னு நம்மள வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க. அதே மாரி இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா 2-0ன்னு ஒயிட் வாஷ் நம்மளையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி 2025ல நம்மள மறக்க முடியாத ஒரு சரிவுகள், மறக்க முடியாத நினைவுகள்ல தள்ளிட்டு போயிட்டாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி மாரி 2 லெஜெண்ட இதே 2025ல நம்ம வந்து இழந்திருக்கோம் டெஸ்ட் கிரிக்கெட்லருந்து. இந்த ஒரு விஷயம்லாம் நம்மளால 2025ல ஒரு மறக்க முடியாத விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இதே 2025ல பல கொண்டாட்டங்கள் சாம்பியன்ஸ் டிராபி கொண்டாட்டம், உலகக்கோப்பை கொண்டாட்டம், ஆசிய கோப்பை கொண்டாட்டம்ன்ட்டு பல கொண்டாட்டங்கள் இந்திய ரசிகர்கள சந்திச்சிருந்தாலும், பல சோகங்களையும் நம்ம வந்து சந்திச்சோம். பார்டர் கவாஸ்கர் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஆஸ்திரேலியாக்கு எதிரா தோல்வி. அதனால அந்த 2025க்கான ஃபைனல் WBC ஃபைனலுக்கு நம்மளால முன்னேற முடியாம போச்சு. அதுல ஒரு சரிவ நம்ம சந்திச்சோம். பல கண்ணீரோட மண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காக்கான தோல்வி அப்படின்ட்டு பல விமர்சனங்கள், பல சோதனைகள், சாதனைகள்ன்ட்டு போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 2025 நல்லா இருந்திருக்கு. கொஞ்சம் நல்லா ஒரு சந்தோஷம் என்ன இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், எமோஷன் பிளஸ் கண்ணீர் எல்லாமே இருக்கும்ல. அதே மாரி 2025ல வெற்றி, தோல்வி என்ன பல இருந்திருக்கு 2025ல. இருந்தாலும் இந்த 2025ல இவ்ளோ விஷயம் 2 லெஜெண்ட இழந்திருக்கோம். பிளஸ் பல வெற்றிகள குவிச்சிருக்கோம். வேர்ல்டு கப், மினி வேர்ல்டு கப்னு தட்டி தூக்கியிருக்கோம். ஆசிய கப் தூக்கியிருக்கோம். பிளஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ரெட் பால் கிரிக்கெட்ல இந்தியா வந்து மோசமான சரிவு சந்திச்சிருக்கும். இந்த மாரி பல விஷயங்கள இந்த 2025ல நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். 2026ல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? ஒயிட் பால் கிரிக்கெட்ல வேற லெவலா பண்ற இந்திய அணி, அதே மாரி ரெட் பால் கிரிக்கெட்லயும் வேற லெவல் இன்டென்ட் காட்டுவாங்களா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு குடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.